Hi friends, welcome to Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் ஹெல்தியான புரோட்டீன் ரிச் ஸ்நாக் ரெசிபி பச்சை பயிறு ஸ்வீட் சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சூப்பரா டேஸ்டா இருக்கும், குயிக்கா செஞ்சிரலாம், ரொம்ப ஹெல்தி கூட. வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கப்ல 3/4 கப் பச்சை பயிறு எடுத்துர்க்கேன். இத ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊத்த தேவையில்லை, சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பேன்ல ஆட் பண்ணிட்டு கை விடாம இது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் ஈவனா எல்லா பக்கமும் வறுபடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நமக்கு அந்த வறுபட்ட ஸ்மெல் கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது 3 தடவை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பச்சை பயிரை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் ஒரு குக்கர்ல. இதை ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். இந்த கப்ல 3/4 கப் பச்சை பயிருக்கு 1/2 கப் எடுத்திருக்கேன் வெல்லம். இதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நமக்கு வெல்லம் கரைஞ்சா போதும், நமக்கு எந்த ஒரு கன்சிஸ்டன்சிலாம் தேவையில்லை. இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ஈஸியாக மசியுது. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம இந்த பயிர் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டேன். 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் பாயில் பண்ணி வச்சிருக்க பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதோடவே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு ஃபுல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நமக்கு ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெள்ளைப்பாகு ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான பச்சை பயிறு ஸ்வீட் சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.